ஆயத்தமாக இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். இன்றைக்கு பேச போகிறது ஒரு மனுஷன் கிடையாது, உங்களுடைய போதகர் கிடையாது, உங்களுடைய பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேச போகிறார். உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களை உற்சாகப்படுத்த போகிறார். அடுத்த ஆண்டுக்குள்ளாக அநேகர் பிரவேசிப்பாங்க, சந்தோஷத்தோடு பிரவேசிப்பாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் நிலைத்திராது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் கையில் கொண்டு நீங்கள் அடுத்த ஆண்டுக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்தீர்கள் என்றால் அது அதற்கு அடுத்த ஆண்டு மட்டுமல்ல, உங்களுடைய உங்களுடைய உயிர் இருக்கிற நாட்கள் வரைக்கும் அந்த ஆசீர்வாதமும் அந்த மகிழ்ச்சியும் உங்களை தொடர்ந்து கொண்டே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே சோர்வாக இல்லையே? யாருமே சோர்வாக இல்லையே? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 31 அதிகாரம் 1 அக்காலத்தில் நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமாக. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை மன்னாவாக பிட்டு கொடுத்து அபிஷேகம் செய்து வல்லமை பொருந்தி இன்றைக்கு அதை நம்மளுக்கு ஊட்டுவதற்காக இன்றைக்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இதை இன்றைக்கு முழுமையாக நாம் உண்டு பலன் கொள்வதற்காக இந்த வார்த்தை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும். இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட மன்னா நம்மளுக்கும் கொடுக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என்னங்க ஆமேனே வரல? ஆமேன். இப்பொழுது பாருங்க, எரேமியா 31 அதிகாரத்தில் அங்க கர்த்தராகிய தேவன் ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறார். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம், வம்சங்கள் என்றால் குடும்பங்கள், இஸ்ரவேலுடைய சந்ததிகள், ஒவ்வொரு குடும்பங்களுக்கெல்லாம் நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுங்க வேணும் உங்களுக்கு? இன்றைக்கு உங்களை உண்டாக்கின கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உங்களுடைய குடும்பங்களுக்கும் உனக்கும் நான் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று அங்க கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நான் உன் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று இந்த வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு எனது மனதில் வர வேண்டும்? ஐயோ, எத்தனை செய்தி கொடுத்திருக்கிறேன். புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை உடைய மேஜிக் வேர்டு இதுதான். என்னது? என்னது? நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். அநேகர் இடத்துல வேதாமத்தில் இதை வாசிக்க முடியும். இதே அதிகாரத்தை தான் பாருங்க அந்த புதிய உடன்படிக்கை அவர் கொடுக்கிறார். எரேமியா 31, 33 அங்க பாருங்க. இங்க பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாமே வேதாமத்தை பார்த்தீர்கள் என்றால் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, அப்படி என்றால் ஒரு பழைய உடன்படிக்கை இருந்தது. அது என்ன உடன்படிக்கை? மோசேயோட கர்த்தர் செய்த உடன்படிக்கை. நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நான் சொல்கிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று மோசேக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அதை அவமாக்கி போய்விட்டு விட்டார்கள், பாவத்தினால் நிரப்பி விட்டார்கள். ஆதலால் ஒரு புது உடன்படிக்கையை அவர் உண்டு பண்ணி அவர் சொல்கிறார், என் நியாயப்பிரமாணத்தை உங்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்களுடைய இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய், அவர்கள்னா நீங்க தான், நீங்கள் அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இதான் 1 வசனத்திலே அவர் தொடங்கினார். அக்காலத்தில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் என்றால் நான் இஸ்ரவேலின் வம்சங்கள். அப்படி என்றால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் யாவரும் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள், என்னுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவையா? உங்களுடைய தேவனே, நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் நீங்க பாருங்க, இந்த காரியம் பழைய ஏற்பாடு காலத்துல பாருங்க, அது வெறுமனே யூதர்களுக்கு மாத்திரமே ஒரு சுதந்திரமாக காணப்பட்டது. எல்லாருமே இங்க பாருங்க, அங்க பார்க்காதீங்க. எல்லாமே இது ஒரு யூதர்களுக்கு மாத்திரமே தான் ஒரு சுதந்திரமாக காணப்பட்டது. பழைய ஏற்பாடு காலத்தில் பாருங்க, எல்லாருமே என்ன நினைத்து கொண்டார்கள் என்றால் இது வெறுமனே யூத மார்க்கத்துக்கு மாத்திரமே எழுதின வசனம்.
ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து, அதனால தான் பாருங்க, அவர் சரீரத்தில் வெளிப்பட்டு லூக்கா 22:20 பாருங்க, அந்த புதிய உடன்படிக்கை எப்படி நிறைவேற்றினார் என்று பாருங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்கு சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை தான் என்ன சொல்கிறார்? எரேமியா 31 தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படியாக நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் யாவரும் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். இது எப்படி நிறைவேற்றினார்? சரீரத்தில் வந்து அந்த சரீரத்தின்படியாக ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின்படியாக ஒரு புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணினார். முழித்திருக்கிறவர்கள் எல்லாருமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது கூட சொல்றாங்க. சரி, வெரி குட், பரவாயில்ல, அல்லேலூயா சொல்லிட்டீங்களா? நீங்க முழிச்சு தான் இருக்கிறீங்க. அப்படி என்றால் பாருங்க, எபிரேயர் 13:20 சொல்கிறது பாருங்க, நித்திய உடன்படிக்கையின் ரத்தம். அப்படி என்றால் இந்த நித்திய உடன்படிக்கை இதுதான் வந்து பாருங்க, நடுவில் நிற்க போவதில்லை. இது என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கை. அது எப்படி உண்டானதாம்? அவருடைய ரத்தத்தினால் உண்டானது என்று சொல்கிறார். எபிரேயர் 9:15 பாருங்க, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, மோசேக்கு ஒரு பழைய உடன்படிக்கை செய்தார், அப்படிதானே? ஆனால் பாவம் செய்து என்ன செய்து விட்டார்கள்? அவமாக்கி போட்டு விட்டார்கள். அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தான் அவர் என்ன செய்தார்? மரணம் அடைந்த அழைக்கப்பட்டவர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, எங்க மரணம் அடைந்தார் அப்படின்னா ரத்தத்தை சிந்தினார், அப்படிதானே? ரத்தத்தை சிந்தி அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சரீரம் தான் ஏனென்றால், இந்த நீங்க நிறைய எக்மோர் சபைக்கு வருகிற பிள்ளைகளாக இருந்தால் இந்த வசனங்களாம் நீங்க அநேகர் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீங்க. மத்தியஸ்தருங்கிறது வந்து ஒரு இரண்டாம் மனுஷன் கிடையாது. அதுல பார்த்து கொள்ளுங்க, 1 தீமோத்தேயு 2:5-6 சொல்கிறபடி ஒரே தேவன் தான், தேவன் ஒருவர் தான், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்றால் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்ல, ஒரு மேன் ஜீசஸ் கிரைஸ்ட், ஒரு சரீரமாகிய கிறிஸ்து இயேசு மாத்திரமே. அப்படி என்றால் இந்த சரீரத்தின்படியாக தான் உலகத்தில் அவர் பிறந்தார். இந்த சரீரத்தை தான் அவர் சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சிந்தப்பட்டது. ரத்தம் சிந்தப்பட்டபடினால் ஒரு புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா! அந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் தான், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா! எல்லாருமே ஒரு உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் ஸ்டிஃபா இருக்காதீங்க. அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னாதான் 2:30 மணி வரைக்கும் நீங்க முழித்திருக்க முடியும். ஆமென். சரி, அப்படி என்றால் இன்னைக்கு பாருங்க, அந்த கர்த்தராகிய தேவன், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தராகிய தேவன் தான் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலையும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் பண்ணுகிறார். ஆனால் இப்பொழுது அதே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு ஒரு புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணி அதே இளைப்பாறுதலை, அதே வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு உங்களுக்கும் செய்திருக்கிறார். இது யூதர்களுக்கு மாத்திரமே சுதந்திரமாக இருந்த ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இப்பொழுதோ அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்களே சுதந்திரவாளிகளாக மாறிவிட்டீர்கள். ஹல்லேலூயா! சந்தோஷமா இருக்கா இல்லையாங்க? நிஜமாகவே பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இன்னைக்கு நீங்க வந்து அந்த யெகோவா தேவனை எவ்வளவுதான் ஆராதித்து, எவ்வளவுதான் துதித்து, எவ்வளவுதான் மண்டி போட்டாலும் அவர் உங்களுடைய தேவனாக மாறி இருக்கவே முடியாது. ரத்தம் சிந்தினபடினால் மாத்திரமே தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இது யூதர்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு உபதேசம். யூதர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இந்த உபதேசத்தை. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் யூதர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டீர்கள். இந்த யூத ஆசீர்வாதம் என்னது? இதுதான் கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா! இந்த வார்த்தையை ஏற்கனவே நான் ஒரு ஹவுஸ் சர்ச்சுக்கு, நான் ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு நான் போகும்பொழுது நான் கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், இந்த வார்த்தை நிஜமாவே சபை கொடுத்தா அது நிஜமாகவே பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைத்து தான் இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது எங்கே காணப்படுகிறது? இந்த யூதருடைய ஆசீர்வாதம். அநேகர் ஆசீர்வாதங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையோடு சேர்ந்த ஒரு ஆசீர்வாதம் இதே எரேமியா 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்பொழுதுதான் பாருங்க, நான் இந்த 10ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீட்டுக்கு செய்தி கொடுத்தவர்களுக்கே லிங்க் ஆகுது. ஓ, நம்ம வீட்டுக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு. சரி, எரேமியா 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜாதிகளே நீங்கள் மைக் ஆன்ல இருக்கா? வாசிங்க போ. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னங்க ஹல்லேலூயா எல்லாம் கேட்கவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா. 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 ஆமென். அப்படி என்றால் முதலாவது ஆசீர்வாதம் பாருங்க, இங்க எதை கொடுக்கிறார்? கர்த்தர் ஒரு பாதுகாப்பை ஆசீர்வாதமாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாருக்கு? இஸ்ரவேல் புத்திரருக்கு. ஆனால் இது இஸ்ரவேல் புத்திரருக்கு எழுதினது போல இருந்தாலும் இது புதிய உடன்படிக்கையோடு சேர்த்தபடினால் இது இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு புறஜாதியார் நாம் யாவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். அதன்படியாக பாருங்க, இதுல முதலாவது ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நிபந்தனை என்றால், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் சும்மா அவர் ஒரு தட்டுல கொடுக்க மாட்டாருங்க. சும்மா உங்களை அழைத்து மாலை போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாருங்க. தேவன் உண்மை உள்ளவர் தான். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாற மாட்டார். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அதனால தான் முதல் பகுதியை பாருங்க, 10ஆம் வசனத்துல, ஜாதிகளே, குடும்பங்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிஜமாகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் உண்மையான இந்த யூதருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் உங்களுடைய மேய்ப்பருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 10:27 இயேசு அப்பாவே சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் கூப்பிட்டா என் ஆடு ஓடி வரும். நான் கூப்பிடும் பொழுது ஓடி வராத ஆடு என்னுடைய ஆடே கிடையாது. அப்படிதானே? அப்படிதானே? ஹல்லேலூயா. அதனால நான் பாருங்க, அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இன்றைக்கு நீங்களும் இந்த நிபந்தனையை முதலாவது நிறைவேற்ற வேண்டும். கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும், செய்தியாக கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க மனதில் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நடப்பிக்கிற பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் கண்டிப்பாக யூதர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் சுதந்திரமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. அதன்படியாக பாருங்க, அங்க முதலாவது சொல்லுகிற அந்த காரியம் பாருங்க, அந்த ஆசீர்வாதம் என்னதென்றால் கர்த்தர் 11ஆம் வசனத்தை காட்டுங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்னது? யார் உங்களோடு பலமான இருக்கிறவன்? யார்? சாத்தான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த புதிய ஏற்பாடின் காலத்துல எப்படி உங்களை சாத்தானுடைய கையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார்? எப்படி விடுவிக்கிறார்? வார்த்தையின் மூலம் கரெக்ட். ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து சாத்தான் பயப்படணும். அப்படிதானே? உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு காரியத்தை பார்த்து சாத்தான் பயப்படணும். அப்படிதானே? அப்படி என்றால் நீங்க இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய முகத்தில் தேவனாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். உங்களை பார்த்த உடனே சாத்தான் என்ன பண்ணுவான்? பயந்து ஓடியே போய் விடுவான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்படி என்றால் இன்றைக்கு நிஜமாகவே பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு கேட்டு மேய்ப்பர் சொன்னாரே, என் நாமத்தினால் நீ ஞானஸ்நானம் எடுங்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை கேட்டு முதலாவது இயேசு கிறிஸ்து நாமத்தை தரித்து கொண்டவர்களுக்கு இந்த பாதுகாப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின பாதுகாப்பு உங்களுக்கும் உண்டு. ஹல்லேலூயா. என்னங்க உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? பாதுகாப்பு வேணுங்கிற சொல்லுகிறவங்களும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ஹல்லேலூயா. ஆனால் எப்பொழுது இதை செய்வீர்கள்? இன்னைக்கு பாருங்க, இதான் ஒரு பெரிய வியாதி. அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க, ரொம்ப சத்தமா இருக்கும் வெளியில. இங்கதான் பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய வியாதி. வார்த்தையெல்லாம் கேட்கிறீங்க, இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க, ஆனா அந்த வார்த்தையின்படியாக நீங்க நடக்க மாட்டேங்கிறீங்க. அங்கதான் பாருங்க, இன்றைக்கு அநேகர் இன்னைக்கு வேண்டாம் பிரதர், நாளைக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், அடுத்த தடவை ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு முடியாது பிரதர், நான் அடுத்த மாசம் நான் சபைக்கு வர்றேன், எனக்கு ஒரே வேலையாக இருக்கிறது பிரதர், இப்போலாம் கொஞ்சம் கஷ்டம் பிரதர், இப்போ நான் இந்த ஜபத்துலலாம் பைபிள் ஸ்டடி கூகுள் மீட்லாம் பங்கு கொள்ள முடியாது, ஒரே வேலையாக இருக்குது, ஒரே டென்ஷனாக இருக்கிறது, என் ஃபோன் வேலை செய்யலை, இன்டர்நெட் இல்லை, டேட்டா போட்டேன்னா அதுக்கு 10 ரூபா 15 ரூபா ஆகும், இப்படி சாக்கு சொல்லி கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த நாளில் கொடுக்கப்படுகிற செய்தியை நீங்கள் நிராகரிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு வரவே வராது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் பாருங்க, எபிரேயர் 3:17-15 பாருங்க, கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு அநேகர் இடத்துல வரும், சங்கீதத்திலிருந்தே வரும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். என்றைக்குங்க? இன்று. நாளைக்கு இல்லைங்க, நாளானைக்கு கிடையாதுங்க, அடுத்த வருஷம் கிடையாதுங்க, அடுத்த மாசம் கிடையாதுங்க, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. கோபம் மூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள், ஆமா கடினப்படுத்திக் கொள்ளாதீங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொடுக்கப்படுகிற வார்த்தை, கொடுக்கப்படுகிற அறிவுரை அது நாளைக்கு அல்ல, இன்று நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் இன்று கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் இன்றைக்கே நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால் யூதருக்கு கர்த்தர் கட்டளையிட்ட ஆசீர்வாதமான பாதுகாப்பு இன்றைக்கு உங்களுக்கும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு 11ஆம் வசனத்துல பாருங்க, அங்க அதான் வாஸ்து முடிச்சிட்டோம்ல, 11 தான், ஆமா 11 வாஸ்து முடிச்சிட்டோம். 12ஆம் வசனத்துக்கு வாங்க, எரேமியா 31:12. இங்க பாருங்க, இங்க இரண்டாவது ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறார் பாருங்க. அவர்கள் சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அதுக்கு தானே ஓடி வந்திருக்கிறீங்க, அப்படிதானே? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வேண்டும், அது கர்த்தருடைய கரம் தான் கொடுக்க முடியும் என்று நம்பி விசுவாசித்து தானே ஓடி வந்திருக்கிறீங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆமென் சொன்னாதான் கர்த்தர் கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் அங்க பாருங்க, அழகாக கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நீங்க இது எல்லாத்துக்கும் ஓடி வந்திருக்கும், இது எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அநேக விசுவாச பிள்ளைகள் இதே ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள், திராட்சை, கோதுமைக்கு குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறீர்கள். உங்க வாழ்க்கையில குறைவு இருக்குது, எனக்கு தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவு இருக்கிறது, உங்க வாழ்க்கையில மட்டும் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறை இருக்கிறது. ஆனால் இங்க பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னதென்றால், நீங்கள் என்னுடைய வார்த்தை இன்றைக்கே கேட்டு நீங்கள் என்னுடைய பிரச்சனத்திற்கு நீங்கள் ஓடி நாடி வருகிற பிள்ளைகளாக இருந்தான்னா உங்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்படி என்றால் உங்களுடைய குறைவுகள் யாவற்றையும் நீக்கி உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை, நிறைவுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதே. ஹல்லேலூயா.
அதனால தான் பாருங்க பிலிப்பியர் 4:19 சொல்லப்படுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பிள்ளைங்க குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, எனக்கு நல்ல சுகம் இல்லையே, எனக்கு பலவீனமாக இருக்கிறேனே, நல்ல ஆகாரம் இல்லையே, நல்ல வேலை இல்லையே, நல்ல ஒரு வருமானம் இல்லையே என்று சொல்லி குறைவுகளை மட்டுமே நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய தேவன் எல்லா குறைவுகளையும் நிறைவாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு யூதர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கும் பொருந்தும். ஆனால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதற்கு ஒப்புக்கொள்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. சும்மாலாம் கிடைக்காதுங்க, ஒரு நிபந்தனை உண்டு. சும்மாலாம் கிடைக்காது. ஏன்னா சும்மா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாரா? ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டார். அவர் உண்மையுள்ளவன் யார் என்று அறிந்து கொண்டு அதன்படியாக தான் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த இரண்டாம் ஆசீர்வாதம் என்னதென்றால் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அதன் பிறகு பாருங்க 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்க இன்னொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார் பாருங்க. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, ஏசப்பாவே சொல்லிவிட்டு இருக்கிறார், நான் இந்த உலகத்திற்கு நான் சமாதானத்தை நான் கொண்டு வரவில்லை, ஒரு பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இந்த உலகத்துல இனிமேல் நீங்க எங்க தேடினாலும் சமாதானம் என்று ஒரு காரியத்தை நீங்க கண்டே பிடிக்க முடியாது. இன்னும் இருக்கிற காரியத்தை விட மோசமாக தான் போகும் தவிர இதை விட இனிமேல் இந்த உலகம் ஒரு சமாதானத்தை காண மாட்டாது. ஏனென்றால் ஏசப்பாவே சொல்லிவிட்டார், இந்த உலகத்திற்கு நான் சமாதானத்தை கொண்டு வரல, ஆனால் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்குள்ளாக நான் வைத்து செல்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்தில் இல்லைங்க, சமாதானம் எங்க வைத்திருக்கிறார்? உங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதன்படியாக தான் பாருங்க, அந்த எரேமியா 31:13 பாருங்க, அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. இந்த உலகத்துடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காக அவர் வரவில்லை. அவர் நேசிக்கிற பிள்ளைகளுடைய துக்கத்தை தான் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாக அவர் இறங்கி வந்தார். நீங்க அவரால் நேசிக்கப்பட்ட பிள்ளைகளா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அப்படி என்றால் உங்களுடைய உள்ளத்தில் அவர் அந்த சமாதானத்தை வைக்கும் பொருட்டுதான் அவர், இயேசு கிறிஸ்துவானவர், அவர் உங்களுக்காக எல்லா சஞ்சலத்தையும் எடுத்து நீக்கி போடுகிறார். உங்களுக்கு வருமானம் குறைவா இருக்கலாம், அந்த மாசம் சம்பளம் வராம இருக்கலாம், வீட்டுக்காரர் வெளியில இருந்து தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களுக்கு அடுத்த வேலை ஆகாரத்துக்கு எங்கிருந்து பணம் வரும் என்று நீங்கள் அது எங்கிருந்து வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து வராமல் இருக்கலாம். அநேக சஞ்சலத்தில் மத்தியில் நீங்க காணப்பட்டாலும் உள்ளத்துக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. இதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். என்னதென்றால் சமாதானம். அதான் பாருங்க, அந்த 13ஆம் வசனத்துல, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். ஒருவேளை பழைய ஏற்பாடு காலத்துல அங்க என்ன நினைத்திருப்பார்கள், ஒரு இரண்டாம் மனிதர் போல வந்து நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார் என்று நினைக்கிறாங்க. ஆனா ஏசப்பாவுடைய திட்டமே வேறு. சமாதானத்தை எங்க அவர் மாற்ற போகிறார்? வெளி உலகத்தில் அல்ல, உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக அவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளம் கலங்காமலும் சஞ்சலப்படாமலும் இருப்பதாக. ஆமென். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதனால நான் பாருங்க, ஏசாயா 26:3 பாருங்க,
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. என்னங்க அல்லேலூயா கம்மியாயிட்டே இருக்கு. அல்லேலூயா. யாருக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாரா? உம்மை உறுதியாய், இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு மனதுடையவனை அவன் நம்பி இருக்கிறபடினால், அவரை ஏசப்பாவே நம்பி விசுவாசித்து என் ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், என் ஏசப்பா எனக்காக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு பூரண சமாதானத்தை கொடுத்து உங்களை காத்து கொள்ளுவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகுதான் பாருங்க 14ஆம் வசனம், கடைசி வசனம். அங்க பாருங்க, வாசிங்க பிரதர், இங்க பார்த்து வாசிங்க. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் என்னது பார்த்தோம்? பாதுகாப்பு என்று பார்த்தோம். இரண்டாம் ஆசீர்வாதம் என்னது பார்த்தோம்? குறைவுகளை நிறைவாக்குவார் என்று பார்த்தோம். மூன்றாவது ஆசீர்வாதம் என்னது என்று பார்த்தோம்? சமாதானம் என்று பார்த்தோம். இப்போ நான்காம் ஆசீர்வாதம் என்னதென்றால், உங்களை திருப்திப்படுத்துகிற தேவனாக அவர் காணப்படுவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஏசப்பாவே சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அப்படிதானே? ஏனென்றால் திருப்தியாகுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற திருப்தியை நீங்க வேதாகமத்தில் முழுமையாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க, இஸ்ரவேலர்களுக்கு அன்றைக்கு நல்ல ஒரு காடையை கொடுத்து கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரருக்கு இறைச்சியை புசிக்க கொடுத்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாக்கினார். ஹல்லேலூயா. இந்த திருப்தியை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாருங்க, பூமி தன் கனியை தரும், நீங்கள் அதை திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இதெல்லாமே கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, இதெல்லாமே உலக பிரகாரமான திருப்தியாக இருந்தாலும், தாவீது என்கிற தீர்க்கதரிசி எழுதுகிற திருப்தியே வேறங்க. தாவீது எழுதுகிற தீர்க்கதரிசி எழுதுகிற திருப்தியே வேற. அங்க சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்க, தாவீது எங்க அந்த திருப்தியை கண்டடைகிறான் பாருங்க, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால். எங்க கண்டுபிடிக்கிறான்? தேவனுடைய ஆலயத்துல, அந்த ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட திருப்தியில் நீங்க வைராக்கியம் பாராட்ட முடியும்? இன்னைக்கு அநேகர் உலகத்தின்படியாகத்தான் திருப்தியை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனா தாவீது சொல்கிறது பாருங்க, நான் தேவனுடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நான் திருப்தியாகுவேன், உமது பேரின் நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஹல்லேலூயா. அதன் பிறகு சங்கீதம் 17:15 பாருங்க, அதே தாவீது சொல்கிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். என்னது நீதியில்னா? யாருடைய நீதி? தேவனுடைய நீதி. ஏற்கனவே நான் செய்தி கொடுத்திருக்கிறேன், கரெக்டா? தேவனுடைய நீதி நிமித்தமாக உம்முடைய நீதி முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பாருங்க, இதனால தான் பாருங்க ஏசப்பாவே சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அந்த மலை மேல இருந்து அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தாவீது சொல்கிறது போல, இந்த ஆலயத்தின் சம்பூரணத்தினால், இந்த ஆலயம் தருகிற சந்தோஷத்தினால், கொட்டாய் விடக்கூடாது, இன்னும் டைம் ஆகல, சரிங்களா? இந்த ஆலயத்தின் என்னது சம்பூரணத்தினால் நீங்கள் திருப்தியாக வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் தேவனுடைய நீதியை நடப்பித்து அதன்படியாக நான் திருப்தியாகுவேன் என்று அங்கு தாவீது சொல்கிறார். இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய திருப்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இதை எல்லாவற்றையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால், நாங்க பாருங்க சங்கீதம் 91:14 சொல்கிறார், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை
அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 103:5 சொல்றார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. அதே போல சங்கீதம் 107:8 அவர் சொல்கிறார், தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. யாருக்குங்க இந்த திருப்தி? யார் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்களோ, விரும்பி தேடி வருகிறவர்களோ, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு வைராக்கியம் கொண்டு ஆர்வம் கொண்டு வருகிறார்களோ, தேவனை துதிப்பதற்கு, அவர் நாமத்தை துதிப்பதற்காக நேரத்தோடு ஆலயத்திற்கு வருகிறார்களோ, அவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் திருப்தியானவைகளை கொடுக்கிறவராக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்க நிஜமா பாருங்க, இங்க முழுமையாக நம்ம வாஸ்தவம் அல்லவா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே. இந்த ஆசீர்வாதங்கள் எதுவுமே இந்த உலக பிரகாரமான காரியங்களே கிடையாது. முதலாவது ஆசீர்வாதம் என்னது? ஒரு பாதுகாப்பு, ஒரு விடுதலை தருகிறார். இரண்டாம் ஆசீர்வாதம் என்னதை தருகிறார்? குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவனாக காணப்படுகிறார். மூன்றாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருமே தேடிக்கொண்டிருக்கிற சமாதானத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். நான்காவதாக நீங்கள் எதிலையும் திருப்தியா இருக்கும்படியாக, உங்ககிட்ட வெறும் ஒரு வாட்டர் டிவிஎஸ் 50 தான் இருக்கும், ஆனா அதுல திருப்தியா இருப்பீங்க. கிழிஞ்சு போன சோக்கா தான் இருக்கும், ஆனா திருப்தியா இருப்பீங்க. அழகு குறைவுள்ளவர்களாக காணப்படலாம், ஆனா திருப்தியா இருப்பீங்க. உங்களுக்கு நீங்க நினைச்ச வருமானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா திருப்தியாக இருப்பீங்க. ஒருவேளை நீங்க நினைக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு இந்த உலகத்தை போல ஒரு லௌகிகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த குறைவான வாழ்க்கையிலும் திருப்தியாக இருப்பீர்கள். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எப்படி என்றால் உங்க குறைவெல்லாத்தையும் நிறைவாக்குகிறார், ஆனால் உங்களை நிறைவாக்கி உங்களை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். பாருங்க, இந்த உலகத்துல யாருக்குமே திருப்தி என்கிற இந்த வார்த்தை என்று அர்த்தமே தெரியாது. ஏனென்றால் ஒரு மாருதி 800 வாங்கினா அடுத்தாப்புல ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கணும்னு ஆசை வரும். ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கினோடனே ஒரு எஸ்யூவி வாங்கணும்னு ஆசை வரும். ஒரு எஸ்யூவி வாங்கினோடனே ஒரு மெர்சிடிஸ், இல்லைன்னா ஏதாவது, எனக்கும் கார் பேர்லாம் மறந்து போயிடுச்சு, ஏதோ ஒரு மெர்சிடிஸ் ஏதோ வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். இப்படி தான் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே ஒரு திருப்தியே உண்டாகாது. போதும் என்கிற மனதோடு வாழ்கிறவனே செழிப்படைவான். அது என்ன வார்த்தை? அப்படி என்றால் இன்றைக்கு நிஜமாகவே ஏசப்பா கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் மாத்திரம்தான் அது ஒரு குறைவாக இந்த உலகத்திற்கு கண்ணுக்கு காணப்பட்டாலும் நீங்கள் அதோடு சேர்ந்து வாழும் பொழுது நீங்கள் மன மகிழ்ச்சியாக திருப்தியோடு வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதம். யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இதுதான். இருக்கிறவைகளை வைத்து பாதுகாப்பு முதலாவது, இரண்டாவது குறைவுகளை நிறைவாக்குகிறார், அடுத்தது சமாதானத்தை கட்டளையிடுகிறார், அதன் பிறகு உங்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உண்மையான இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் சொல்கிறேன், இந்த புதிய வருஷத்துல இந்த உலகத்தை போல ஓடாதீங்க. இந்த உலகம் அதுடைய நாட்டமே வேறு. அது வேறு எல்லா காரியத்திற்காகவும் ஒரு பெரிய பிளானை போட்டு தான் அடுத்த வருஷத்துக்குள்ளாக எல்லாம் இறங்குவாங்க. நீங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? நீங்க போட போகிற ஒரே ஒரு பிளான் என்னதென்றால், நான் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறேனே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நான் இன்றைக்கே நான் கேட்பேன், அதன்படியாக நான் நடப்பேன், நான் தேவனுடைய ஆலயத்தில் பற்றுள்ளவனாக இருப்பேன், தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவனாக நான் இருப்பேன். நீங்கள் எவ்வளவு செய்தால் போதும், அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே குறையில்லாமல் உங்களுக்கு தருகிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. இதை உணர்ந்து விசுவாசித்து இதை நீங்க ருசித்து பாருங்க. இதை தவிர வேற ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேதாமத்தில் எழுதப்படவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் எழுந்து நிற்போம். சார்,
இந்த புதிய ஆண்டிலே முதல் செய்தியை கொடுக்கும்படியாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு ஆனால் நம்ம அந்த செய்தியை நான் தொடர்ந்து கொடுத்துருக்கிறேன். ஆனால் எல்லாம் மறந்துருப்பீங்க. ஆனால் அந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரை இயேசு நான் ஜெபத்தில் உட்காரும்போது இந்த கடைசி கால உபத்திரத்தின் அடிப்படையில் இந்த செய்தியை கொடுக்கும்படியாக மிகவும் ஆவியில் ஏவினார். அப்படியே அழகாக அந்த வார்த்தையை கொடுத்தார். ஆமென். அதை தான் இன்றைக்கு நீங்கள் செய்தியாக கேட்க போகிறீர்கள். அதோடு கூட நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல அருமையான வாக்குத்தத்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த செய்தி இதே செய்தி தான், ஆனால் வேறு விதமான ஒரு வாக்குத்தத்தத்தோடு யூடியூப்பில் கொடுத்துருக்கிறேன். அது நாங்கள் எதிர்பாராதமாக ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாலேயே வெளியாகிடுச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. ஒரு 10 பேராவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நிறைய பேர் பார்க்கல, ஆனால் சேட்டில் போடலை. இனி இந்த 12ஆம் மணி நேரத்தில் சேட்டில் போடுவோம். வீட்டில் போய் கண்டிப்பாக அந்த செய்தியை கேளுங்கள். கேட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம். ஆமென். சரியா? இது எத்தனையோ தடவை உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் இதுதான். அதில் அந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய மகிமையான ஊழியத்தை ஆயிரமான மக்கள் நம் மூலமாக ரட்சிக்கப்பட்டு வரைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உன்னதமான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆம், அதற்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த ஒரே நிமிஷம் புஸ்தகம், அந்த 3 கைப்பிரி மூலமாக நான் இன்றைக்கு சும்மா தான் அதை காட்டினேன். அதுக்குள்ளேயே சில பேர் நம்பரை கொடுத்து விலாசத்தை கொடுத்து அந்த புக்கை எனக்கு உடனடியாக அனுப்புன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை உங்களுடைய குறிப்பில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் ஆவியில் ஏவப்பட்டபடியாக கொடுக்கிற இந்த வார்த்தையை முடிவு வரைந்த ஜெபத்தோடு கேளுங்கள். அது நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு கூட நாமும் அதி சீக்கிரமாக நடக்க போகிற இயேசப்பாவோட ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒரு அன்பான எச்சரிப்பையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஆமென். சரி, யோவேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமாக. யோவேல் 3:16. கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்துக்காக எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தும். எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க. ஆமென். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு ராஜா, எவ்வளோ ஒரு மகிமையோடு இந்த புதிய ஆண்டை காண கிருபை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த மகிமையோடு அந்த பிரசனத்தோடு இந்த வருஷத்திலே முதலாவது நாங்கள் கேட்க போகிற உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே, நம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியானாலே எங்களுக்கு இந்த நியாயாதிபதி இயேசு கிறிஸ்துவரையர் உழைத்து தந்திருக்கிறீர். நோவாவின் பேலையை கொடுத்திருக்கிறீர். ஆமென் ஐயா. 1000 லட்சமான மக்களுடைய வரைக்கும் ஆயத்தப்படுத்துகிற ஒரு உழைத்தை தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலிருந்து நாங்கள் அப்படியாக ஏராளமான ஆத்துமாக்களை உங்களுடைய நாமத்துக்காக கொள்ளையாட கர்த்தர் கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஏசப்பா, அடிமையை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒரு விஷயத்தை தகுதிப்படுத்துவீராக. சாதுரியமான பிரசங்கத்தினால் அல்ல, நீர் கிரியை செய்யவில்லைன்னு சொன்னால் எல்லாம் விருதாவாக இருக்கும். ஆண்டவரே, உச்சந்தலைந்து உள்ளம் கால்வரைன்னு ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, அடிமை மறைத்திரி வெளிப்படும். பேசுகிற நீங்கள் எல்லாம் உங்கள் பிதாவியன் ஆவியானவரே உங்களுக்குள்ளிருந்து பேச சொன்ன வார்த்தையின்படி அடிமை முற்றிலும் ஆட்கொண்டு நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.
இங்கு பாருங்க, பல விதமான காரியங்களை சொல்லிவிட்டு அங்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஆம், ஆவிக்குரிய இஸ்ரவேலராக அழைக்கப்பட்ட நமக்கு வரப்போற பயங்கரமான உபத்திரத்தின் மத்தியில் கர்த்தர் தமது ஜனமாகிய நமக்கு அடைக்கலமும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் புத்திரராக அழைக்கப்பட்ட நமக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் சுவாசிக்கிறீர்கள்? இந்த யோவேல் புஸ்தகம் முழுவதுமாக கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் என்பது அந்த ரகசிய வருகையை குறித்து சொல்லப்படுகிற என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய நாள் சீக்கிரமாக வருது, அது சங்காரம் போல வருகிறது, அது அக்கினி சூளையாக வருகிறது. அந்த நாள் பயங்கரமும் பெரிதுமாய் இருக்கும். அந்த நாளை சகிக்கிறவன் யார் என்று யோவேல் புஸ்தகம் முழுவதுமாக கர்த்தருடைய நாளாகிய அந்த ரகசிய வருகைக்கு முன்பாக அது என்ன பயங்கரமான நாளாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் தான் அவைகள் மத்தியில் ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை அந்த எச்சரிப்பின் மத்தியிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரமாக நீங்கள் நம்பினாலும் சரி நம்பவில்லை சொன்னாலும் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி சீக்கிரமாக வரப்போகிறது. அந்த அந்தி கிறிஸ்துவ ஆட்சி என்பதுதான் இயேசப்பாவுடைய ரகசிய வருகை என்பதை நீங்கள் மறந்து விடாது இருப்பீர்களாக. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருஷங்கள் இருக்கும். அந்த 7 வருஷமும் ஆண்டோட கோபாக்கினை கலசம் பயங்கரமாக கைவிடப்பட்ட மக்கள் மேலே ஊற்றப்படுகிற வருஷங்களாக இருக்கும். எந்த மனுஷனும் அந்த வேனை தாங்க முடியாது, எந்த மனுஷனும் அந்த உபத்திரத்தில் நிற்க முடியாது, அது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அவ்வளவு பயங்கரமான உபத்திரவமாக இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அதை குறித்தான் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து எழுதின புஸ்தகம் தான் அந்த ஒரே நிமிஷம் புஸ்தகம். அதனால அந்த ஒரே நிமிஷம் புஸ்தகத்தின் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியம் செய்வாங்க நம்பிக்கை எனக்கு உண்டு. அதில் குறிப்பாக முதல் தடவை வெளியிட்டதை காட்டிலும் இப்போது வெளியிட போகிற இந்த புஸ்தகத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களை சந்திப்பார் என்கிற விசுவாசம் உறுதியாக எனக்கு உண்டு. ஏனென்றால் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்னுடைய கரம் அல்ல, அது இயேசப்பாவுடைய கரமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, இந்த சீக்கிரமாக அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே வரப்போகிற அந்த 7 வருஷ உபத்திர காலம் சீக்கிரமாக வரப்போகிறது. இயேசப்பாவுடைய கோபாக்கனை கலசம் ஊற்றப்படுகிற காலம் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறது. இதற்கு அடையாளமாகத்தான் கடந்த சில வருஷங்களாக உலகத்தின் பல பகுதிகளில் அந்த 7 வருஷத்திலே நடக்க போகிற மகாபயங்கரமான உபத்திரவங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், அவைகளை சில காரியங்களை அடையாளங்களாக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு எச்சரிப்பாக, ஒரு திருஷ்டாந்தமாக. அதன் நிமித்தமாகத்தான் எங்கு பார்த்தாலும் இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாத, பார்க்காத பயங்கரமான கொலைகள், பயங்கரமான கொள்ளைகள், பயங்கரமான கற்பழிப்புகள், பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள், அதன் மூலமாக பயங்கரமான அழிவு, ஏராளமான மக்களுடைய சாவு, வெள்ளங்களால் அழிவு, இதுவரை காணாத வெள்ளங்களை பார்த்திருக்கிறோம். அதன் மூலமாக ஏராளமான மக்கள் அழிந்து போவதை பார்க்கிறோம். புயல் சூறாவளினாலே அழிவை பார்க்கிறோம். கொள்ளை நோய்களினாலே அழிவை பார்க்கிறோம். இந்த கொரோனா நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வரைக்கு முன்பாக நடக்க போகிற அந்த அந்தி கிறிஸ்து காலத்தில் நடக்க போகிற உபத்திரத்துக்கு ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்முடைய கற்பனை பண்ணி பார்க்க முடியாத, வர்ணிக்க முடியாத அக்கிரமங்களை நாம் பார்க்கிறோம். நியூஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பயங்கரமான காரியங்கள் நடக்கிற பார்க்கிறோம். கொலைகளை பார்க்கிறோம். தகப்பன் மகனை கொலை செய்கிறான், கணவன் மனைவியை கொலை செய்கிறாள், மனைவி கள்ள காதலுக்காக கணவனை கொலை செய்கிறாள். இன்னைக்கு ஏராளமான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது பார்க்கிறோம். ஆம், யுத்தங்களை பார்க்கிறோம். யுத்தங்கள் மூலமாக அழிவை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜனத்துக்கு ஜனம்
ஜாதி சண்டைகள், இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நோவாவின் காலத்து பாவங்கள், லோத்தின் காலத்து பாவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். லோத்தின் காலத்து பாவம், ஓரின சேர்க்கை. கடைசி நாட்களிலே லோத்தின் நாட்களில் நடந்து போல மனுஷகுமார் ஒரு நாட்கள் நடக்கும் சொல்ல வார்த்தைப்படி அந்த கொடிய பாவம், ஓரின சேர்க்கை இன்றைக்கு தாறுமாறாக கொடி கட்டி பார்க்கிறதை பார்க்கிறோம். சபைகளில் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. சபையில் ஓரின சேர்க்கை மக்களை திருமணத்தில் இணைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, லோத்தின் நாட்களில் சொந்த பிள்ளைகளே தகப்பனோடு உறவு பண்ணி கர்ப்பம் தரித்தார்கள். இது ஒரு தாறுமாறான ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே விதமாக இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர், இது கடைசி காலம், வரப்போகிற நாட்கள் நடக்க போகிற அந்த பயங்கரமான காரியங்களுக்கு ஒரு அடையாளமாக இந்த தாறுமாறான ஆவிகள் மூலமான தாறுமாறான கற்பழிப்புகளை பார்க்கிறோம். இந்த தாறுமாறான ஆவிக்கு நான் சொல்லியிருக்கேன், தகப்பன்னு தெரியாது, தாய் என்று தெரியாது, மாமாவென்று தெரியாது, அத்தைன்னு தெரியாது, சகோதரன் தெரியாது, பாருங்க சகோதரன் தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த தாறுமாறான ஆவி யார் எவரென்று பாராதபடிக்கு பாருங்கள், தாறுமாறாக பாலியல் தொந்தரவை கொடுத்து கற்பழிப்புகள் பயங்கரமாக காணப்படும். அதுதான் லோத்தின் நாட்களில் உள்ள காரியம். அது இன்றைக்கு நடந்து கொண்டு போய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆம், பெண்களுக்கு கொடுமை. அந்த கிறிஸ்து காலத்தில் பெண்கள் நிற்கவே முடியாது, நிர்வாணமாக தான் இருப்பாங்க, ஒருத்தருக்கு உடையே கிடைக்காது, தாறுமாறாக கற்பழிக்கப்படுவார்கள். அதற்கு ஒரு சின்ன அடையாளமாகத்தான் மணிப்பூரை நமக்கு வைத்திருக்கிறார், காட்டி வைத்திருக்கிறார். மணிப்பூரில் நடந்த கொடுமை எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, இதே விதமாக அந்த கிறிஸ்து காலத்தில் பயங்கரமாக நடக்க போகிறது. அது கூட திருஷ்டாந்தமாகத்தான் ஆண்டவர் இந்த மணிப்பூரை நமக்கு ஒரு அடையாளமாக திருஷ்டாந்தமாக காட்டியிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆம், இப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தையின்படியாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற பயங்கரமான சம்பவங்கள் மூலமாக ஏசப்பா வருகை சீக்கிரமாக இருக்கிறது அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஏசப்பா வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறபடினால ஜனங்கள் மனம் திரும்பவும், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பவும், அவரால் முன்குறிக்கப்பட்ட மக்கள் மனம் திரும்பவும், பாருங்க இந்த வருஷத்தில் இருந்து பாருங்கள் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இந்த வருஷத்தில் இருந்து இயேசப்பாவோட வருகை மட்டுமாக அந்த 7 வருஷத்தில் நடக்க போகிற மகா பயங்கரமான கொடுமையான வேதனையான உபத்திரவத்தை இந்த உலகமெங்கும் இந்த வருஷத்திலிருந்து காட்டப் போகிறார். அதுதான் எனக்கு ஆவியில கர்த்தர் உணர்த்தின காரியம். அதுதான் இந்த செய்திக்கு அத்தாட்சியா இருக்கிறது. இந்த செய்தியை நான் சொந்த ஞானத்தில் எடுக்கல, 38 வருஷமாக நான் செய்தி கொடுத்திருக்கிறேன், புதுவருஷ செய்தி. ஆனால் இந்த செய்தி, இப்படி செய்தியை ஒரு நாளும் எடுத்தது கிடையாது. இது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மனம் திரும்பும்படியாக, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பும்படியாக, குறிப்பாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மனம் திரும்பும்படியாக, பாருங்கள் அந்தி கிறிஸ்து காலத்தில் நடக்க போகிற கொடுமையான காரியங்களை, பயங்கரமான வாதைகளை இந்த வருஷத்திலிருந்து இயேசப்பாவுடைய வருகை மட்டுமாக இந்த தமிழ்நாட்டிலிருந்து உலகமெங்கும் பல பகுதிகளிலே அதை காட்டப் போகிறார். அதை உங்கள் கண்கள் காண போகிறது. அதை திருஷ்டாந்தமாக காட்டப் போகிறார். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்களே காணப்போகிறது. எதை காணப்போகிறது? மறுபடியுமாக ஒருவேளை பல வருஷங்களுக்கு முன்பாக எக்மோர் சபையில் எடுத்திருக்கிறேன். ஆனால் எல்லா சபை மக்கள் வந்திருக்கிறீங்க, எல்லாம் மறந்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு அது ஒரு நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு புதுமையாக இருக்கும். கண்டிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் எடுத்து வாசிப்போமாக. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன். சரி, ஆண்டவர் கையரத்தில் 7 முத்திரைகள் இருக்கிறது. 7 முத்திரைகளை உடைக்கிற அதிகாரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். அதன்படியாக இப்போது நேரம் காலம் வந்த பொழுது அவர்
அவர் முதலாம் முத்திரையை உடைக்கிறார். இப்ப முதலாம் முத்திரை உடைக்கப்படுகிறது. இந்த முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட மாத்திரத்தில் 2ஆம் வசனம், நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஆமென். இதை குறித்து அதிகமாக சொல்ல விரும்பல. இதுதான் முதல் முத்திரையை உடைத்த மாத்திரத்தில், அதாவது எப்போது இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையில நாம் எல்லாரும் எடுக்கப்பட்ட பின்பாக 7 முத்திரைகளை உடைக்கிறார். அந்த 7 முத்திரையில முதல் முத்திரையை உடைக்கும் பொழுது அங்க காணப்படுகிற ஒரு காட்சி என்ன? ஒரு வெள்ளை குதிரையை பார்க்கிறான். அதில் மேல் ஏறிந்த வில்லை பிடித்திருந்தான். அவன் கையில் அம்பு இல்லை. அவன் எப்படி இருந்தான்? அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாக புறப்பட்டான். அவன்தான் அந்தி கிறிஸ்து. இந்த முதலாம் முத்திரையில் உடைக்கப்பட்ட மாத்திரத்தில் வெளிப்படுவது அந்தி கிறிஸ்து. ஆனால் புதிதாக வெளிப்பட மாட்டான். ஏற்கனவே மிகவும் பிரதானமாக அறியப்பட்ட, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு மத தலைவனாகவும் அரசியல் தலைவனாக இருப்பான். எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக உலகத்தில் பெரிய ஒரு கலக்கம் உண்டாகும். ஐயோ, எங்க அண்ணனை காணோம், எங்க தம்பியை காணோம், எங்க அக்காவை காணோம், என் தங்கச்சியை காணோம், எங்க அப்பாவை காணோம், எங்க அம்மாவை காணோம். ஐயா, எங்க அப்பாவை பார்த்தீங்களா? எங்க அண்ணனை பார்த்தீங்களா? என் நண்பனை பார்த்தீங்களா? ஐயோ, எங்க சர்ச்சில் பாஸ்டரை காணோம், காணோம் 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 என்கிற கூக்கள் காணப்படும். உலகத்தில் பயங்கரமான ஒரு சமாதான குறைச்சல் காணப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிறான். முதல் முத்திரையை உடைத்த மாத்திரத்தில் அவன் பொய்யான காரணம் சொல்லி பொய்யான சமத்தை உண்டாக்கி அந்த பயங்கரமான கூக்குரலை அடங்க பண்ணுவான். ஆதலால் தான் அவனுக்கு ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தற்காலிகமான ஒரு சமாதத்தை கொடுப்பான். உலகமே கலங்கி கொடுக்கிற நேரத்தில் ஒரு சமாதத்தை கொடுப்பான். அதை ஜெயிக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விடல. 2ஆம் முத்திரையை உடனே உடைக்கிறார். 2ஆம் முத்திரை உடைத்த மாத்திரத்தையே அதில் இருந்து 7 வருஷமும் அக்கினி அக்கினிதான் அக்கினிதான், வேதனை வேதனை, கண்ணீர் தாங்க முடியாத உத்தரமாக இருக்கும். புழுவாய் துடிக்கிற அனுபவமாக இருக்கும். ஒருவர் கூட அந்த அதன் முன் நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்லிக்கிறார், அந்த நாளை சகிப்பவன் யார்? அதற்கு முன்னிற்கத்தவன் யார் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிற காரியத்தை மறந்துவிடக் கூடாது. இப்ப 2வது முத்திரையை பார்க்க பாருங்க. அவன் சமாத்தை எடுப்பான். ஆனால் உடனடியாகவே 2வது முத்திரையை உடைத்து அவர் என்ன பண்ணுகிறார் பாருங்கள். 3-4 வசனங்கள். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். 2ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது. ஆண்டவர் உடைக்கிறார். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. இப்போது சிவப்பான ஒரு குதிரை காணப்படுகிறது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, நல்லா கவனிங்க, அதில் ஏறி இருக்கிறவனுக்கு பூமியில் உள்ளவர்களை ஒருவருக்கொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவன் கையில் ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. அந்த கிறிஸ்து சமாதானத்தை கொண்டு வருமா? ஆனால் உடனடியாக ஏசப்பா 2வது முத்திரையை உடைத்து அவன் கொண்டு வந்த சமாதானத்தை நிர்மூலமாக்கி இந்த பூமியில சமாதானமே இல்லாதபடிக்கு இந்த பூமியை ஒரு கலவர பூமியாக மாற்றி விடுவார். எப்படி? ஒருவரை ஒருவர் கொலை செய்வார்கள். ஒருவரை ஒருவர் கொலை செய்வார்கள். தகப்பன் மகனை கொலை செய்வான். மகன் தகப்பனை கொலை செய்வான். கணவன் மனைவியை கொலை செய்வாள். மனைவி கணவனை கொலை செய்வாள். கூட பிறந்த சகோதரன் சகோதரியை கொலை செய்வான். நண்பன் நண்பனை கொலை செய்வார்கள். ஒரு சின்ன ஒரு காரியம் கூட கொலையில் வந்து முடியும். ஒரு சின்ன பிரச்சனை கூட கொலையில் வந்து முடியும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனை கொலை செய்வான். ஒரு துண்டு அப்பத்திற்காக கொலை நடக்கும். பதவி வெறியினாலே கொலைகள் நடக்கும். காம வெறியினாலே பாலியல் தொந்தரவினாலே பயங்கரமான கொலைகள் நடக்கும். அந்த காம வெறி தலைவிரித்தாடும்.
பாருங்க, இது நிமித்தம் வாலிப பிள்ளைகளும் அடுத்தவன் மனைவிமார்களும் பாலியல் காரணமாக கொலை செய்யப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியம் நடக்கும். இரண்டாம் முத்திரையை உடைத்த மாத்திரத்திலேயே பூமியில ஒவ்வொரு யார் எவரையும் பார்க்க மாட்டாங்க. ஒருவர் ஒரு கொலை செய்வார்கள். அண்ணன் தம்பிங்கிற பாசமே இருக்காது, அப்பா மகங்கிற எண்ணமே இருக்காது. அந்த ஆவியெல்லாம் எடுக்கப்பட்டு போட்டு தாறுமாறான ஆவிய தேவன் உலகத்தில் அனுப்புகிறபடினாலே யார் எவரென்று பார்க்காதபடிக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட கொலையில் வந்து முடிகிறத பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு அது டிவியில் எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது 7 வருஷ உபத்திரத்தில் நடக்க போகிற ஒரு பயங்கரமான ஒரு காரியமா இருக்கிற. பாருங்க, மத்தேயு 10:21 எடுத்து வாசித்து பாருங்க. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். ஓ, இதுக்கு மேல என்ன வேணும்? இது யார் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை? ஒருவேளை தப்பா நினைக்கிறாங்க, ஓ பவுல் தானே சொன்னா, இது மத்தேயு தானே சொன்னா, இது பேதுரு தானே சொன்னா, ஒருவேளை அசட்டை பண்ணலாம். ஆனால் இந்த வார்த்தை யாருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அப்ப அவர் சொன்னபடி நடக்குமா நடக்காதா? ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம். அப்படியானால் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் ஒருவரை ஒரு கொலை செய்வார்கள். நான் சொல்றேன் பாருங்க, இது அந்தி கிறிஸ்து காலத்தில் நடக்க போற காரியம். அதன் நிமித்தமாக தெருவெங்கும் ஊரெங்கும் தேசமெங்கும் உலகமெங்கும் வெட்டப்பட்ட கைகளாய் கடக்கும், வெட்டப்பட்ட கால்களாய் தெருவெங்கும் கடக்கும், வெட்டப்பட்ட தலைகளாக கடக்கும், குதறப்பட்ட குடல்களாக கடக்கும், தாறுமாக வெட்டி சிதைக்கப்பட்ட சரீரமாக தெருவங்க காணப்படும். அவ்வளவு பயங்கரமான ஒரு காட்சி காணப்படும். பாருங்க, அதன் நிமித்தமாக இரத்த ஆறு ஓடும். அந்த வேதம் திட்டவட்டமா சொல்லி பாருங்க. ஏசாயா 34:23 அது தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. ஏசாயா 34:23 பாருங்க, வாசிப்போம். ஆம், ஏசாயா 34:3 அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். பாருங்க, நான் சொன்னது ரைட்டா தப்பா? அவளுக்கு கொலையுண்டவர்கள் வெளியிலே எல்லா தெருவில் கிடப்பாங்க, ஊரில் கிடப்பாங்க, ரோட்டில் கிடப்பாங்க. உலகம் எங்கும் வெட்டப்பட்ட கால்களாக, வெட்டப்பட்ட தலைகளாக, வெட்டப்பட்ட கைகளாக கிடக்கும். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவருடைய பிரேதங்கள் நாற்றம், ஒரே பிரேத பிண நாற்றமாய் காணப்படும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். அதன் மூலம் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும் என்றால் இரத்த ஆறு ஓடும். ஆமென், ஹல்லேலூயா. பிண நாற்றமா இருக்கும், பிணங்களை அடக்கம் பண்ணவே முடியாது, புதிய புதிய நோய்கள் உண்டாகும். இவைகள் எல்லாம் பாருங்க, அந்தி கிறிஸ்து காலத்தில் நடக்க போகிற இந்த பயங்கரமான உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்னோட ஆவியில உணர்த்தினபடியாக இந்த 2025ஆம் ஆண்டு முதல் இயேசப்பாட வருகை மட்டுமாக உலகமெங்கும் எல்லா தேசங்களிலும் காணப்பட போகிறது. அது உங்கள் கண்கள் முன்பாகவே காணப்பட போகிறது. உங்கள் கண்களால் நீங்க அதை பார்க்க போறீங்க. இது கர்த்தருடைய காரியம், இது கர்த்தர் ஆவியில உணர்த்தின காரியம். இது வேதத்துக்கு புறமான காரியம் அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட பயங்கரமான காரியம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், ஆதலால் 2ஆம் முத்திரையை உடைக்கிற அந்த காரியம் திருஷ்டாந்தமாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாக
இந்த பயங்கரமான வாதையில ஒரு பகுதி நீ நினைக்கிறதுக்கு மேலாக உலகமெங்கும் காணப்படும். ஆனா கைவிடப்பட்டா முழு வேதனை அனுபவிக்க வேண்டும். இது அதில் ஒரு பகுதியை தான் காட்டுகிறார். இப்படி நடக்க போகும். பி கேர்ஃபுல். என் மகனே, என் மகளே, இப்படி நான் செய்ய போறேன், இந்த காரியத்தை செய்ய போறேன், இதை பார்க்கும்போது மனம் திரும்பு. இதுதான் ஆண்டவர் இந்த உபத்திரத்தை கொடுப்பதற்கான நோக்கம் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருப்பீர்களாக. இப்போது 3ஆம் முத்திரையை உடைக்கிறார். வாசிப்போம் 5:6. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். இப்போது கருப்பு குதிரையை பார்க்கிறான். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அவன் கையிலே ஒரு தராசு இருக்கிறது. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. நல்லா கவனிச்சிடுங்க. நான் மொத்தமா அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்க போறேன். அவ்வளவுதான். ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். ஆமென். இதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து அந்த 4வது முத்திரையை பார்த்துருவோம். இப்போது 4வது முத்திரையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடைக்கிறார். அந்த உடைக்கும் போது என்ன நடக்கிறது பாருங்கள். நான் பார்த்தபோது 5 இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். 3வது முத்திரை பார்க்கும் பொழுது ஒரு கருப்பு குதிரை பார்க்கிறார். அவர் கையில தராசு. 4ஆம் முத்திரை ஆண்டவர் உடைக்கும் பொழுது ஒரு மங்கின ஒரு நிறமுள்ள குதிரை பார்க்கிறோம். அதில் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 முத்திரையை சேர்த்து நான் சொல்லுற காரியம் என்னவென்று சொன்னால், இதில் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், அந்த அந்தி கிறிஸ்து காலத்தில் அந்த இரத்த ஆறு ஓடுற காலத்தில் அதுக்கு பிறகாக தாறுமாறான விலைவாசி உண்டாகும். வாங்கும் சக்தியை ஜனங்கள் முற்றிலுமாக இருந்து போவார்கள். 1 லட்சம் ரூபாய் கையில் இருந்தாலும் மதிப்பே இருக்காது. 1 கோடி ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு இருக்காது. விருப்பப்பட்ட பொருள்களை எல்லாம் நீங்க வாங்க முடியாது. தாறுமாறான பஞ்சம் உண்டாகும். அதுதான் தராசு. மனுஷன் மனுஷனையே சாப்பிடுகிற காலம் உண்டாகும். அங்குதான் தொடங்க போகுது. அதுக்கு பிறகு சில முத்திரைகளுக்கு பிறகு அது இன்னும் பயங்கரமாக காணப்படும். இந்த 3ஆம் 4ஆம் முத்திரையிலேயே பாருங்க, மனுஷன் பஞ்சத்தினால பாருங்க, விலைவாசி உயர்வனால பாருங்க என்ன நடக்குன்னு சொன்னா, காட்டு இந்த பஞ்சத்தினால பள்ளி, எலி, நாய், பூனை, கழுதை, குதிரை எல்லாவற்றையும் அடித்து சாப்பிடுவார்கள். இது உண்மை. அது சீக்கிரமாக இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து உலகத்தில் பல இடங்களில் நீங்க பார்க்க போறீங்க. மனுஷன் மனுஷனை சாப்பிடுகிற கொடூரம். எரேமியா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த பஞ்சத்தின் நிமித்தமாக ஆகாரம் இல்லாதபடிக்கு பாருங்கள், பழைய ஏற்பாடுகளில் பார்க்கிறோம், அந்த சமாரியாவில் பஞ்சம் காணப்பட்டது. பெற்ற பிள்ளைகளையே சமைத்து சாப்பிட்டார்கள். அதைவிட கொடுமையான ஒரு காரியம் அந்தி கிறிஸ்து காலத்தில் நடக்கும். இந்த பஞ்சத்தின் நிமித்தமாக மனுஷன் மனுஷனை சாப்பிடுவான். வாசிப்போம். அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடிக்க போகிற முற்றுகையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாமிசத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாமிசத்தையும் தின்ன பண்ணுவேன். அவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பான். Be careful. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் யாராயில் கைவிடப்பட்டால், அந்த அந்தி கிறிஸ்து காலத்தில் கைவிடப்பட்டால், ஒருவேளை 2வது கொண்டு வருகிறேன், கைவிடப்பட்டவர்களுக்கு ஆகாரம் இருக்காது. பாருங்க, ரோட்ல போறவங்கள பிடிப்பாங்க, வெட்டுவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான பஞ்சம் கிடைக்கும். ஒருவேளை நீங்க கைவிடப்பட்டால்
அந்த மனுஷ மாம்சத்தை நீங்கள் சாப்பிட வேண்டியதா இருக்கும், அல்லது உங்கள் சரீரமே மற்றவர்களுக்கு மாம்சமாக மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நீங்கள் கைவிடப்பட்டால் நீங்கள் மனுஷனுடைய மாம்சம் சாப்பிட வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுடைய மாம்சமே மற்றவர்களுக்கு ஆகாரமாக சமைக்கப்படும். பி கேர்ஃபுல். இது மனவாட்டிக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு. அப்படியானால் இந்த மூன்றாவது அந்த முத்திரை அந்த 3-4 முத்திரைகள் உடைக்கப்பட்ட மாத்திரத்திலேயே பாருங்க, அவ்வளவு பயங்கரமான பஞ்சம் இருக்கும். எந்த பொருளையும் நீங்க வாங்க முடியாது. உங்க வாழ்க்கையில சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. அது மட்டுமல்ல, அதே முத்திரையில பாருங்க, காட்டு மிருகங்கள் தாராளமாக ஊரில் வந்து கண்ட கண்ட மக்கள் எல்லாம் கடித்து குதறுகிற ஒரு பயங்கரமான காட்சி அந்த நாட்களில் உண்டாகிறது. அதே காரியம் ஏசப்பா வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தில் திருஷ்டாந்தமாக நடக்க போகிறது. இப்பொழுதே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதை காட்டிலும் பல 1000 மடங்கு அதிகமாக இந்த வருஷத்தை பார்க்க போறீங்க. தெருவில் சிங்கம் வரும், தெருவில் புலி வரும், தெருவில் கரடி வரும். உங்க முன்னாலே சில மக்களால் கடித்து குதிரைங்க பார்க்க போறீங்க. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு காரியம் வரப்போகிறது. இந்த 3ஆம் 4ஆம் முத்திரை முன்பாக அது நடக்க போற காரியத்தை ஒரு திருஷ்டாந்தமாக இந்த வருஷத்திலிருந்து இன்னும் அதிகமாக உங்கள் கண்கள் காண கர்த்தர் அந்த காரியத்தை காட்ட போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இது நிமித்தம் தெருவில் நடக்கவே பயப்படுவார்கள். தெருவில் போய் ஒரு ஜாமான் வாங்கறதுக்கு பயப்படுவாங்க. இருக்கிற பணத்துல பசியாற்ற அல்லது காரியங்களை செய்ய தெருவில் நடக்கவே பயப்படுவார்கள். அது மட்டும் இல்ல, அதே முத்திரை பாருங்க, பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். லட்சக்கணக்கான மக்கள் செத்து போவாங்க. கொள்ளை நோய்கள் உண்டாகும். லட்சக்கணக்கான மக்கள் செத்து போவாங்க. அதான் பட்டயம். 4வது முத்திரை, அந்த மங்கனம் நிறம் குதிரை, அவன் கையில ஒரு பட்டயம் இருந்தது. அவனுக்கு பெயர் மரணம். அந்த 4வது குதிரையில் இருக்கிற பெயர் மரணம். நீ நினைச்சு பார்க்க முடியாதவளுக்கு மரணம் உண்டாகும். பூமி அழிச்சு மூலமாக லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்க. அந்த வசனத்துக்கு பாருங்க, கொள்ளை நோயினால லட்சக்கணக்கான மக்கள் அல்ல, கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்க. இன்னைக்கு பார்க்கிறோமே, வெள்ளம், சூறாவளி, புயல், இது நிமித்தமாக லட்சக்கணக்கான மக்கள் அல்ல, கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்க. அந்த அந்தி கிறிஸ்து காலத்தில் நடக்க போறத திருஷ்டாந்தமாக இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக காட்ட போகிறார். பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் மூலமாக பயங்கரமான மரணங்களை பார்க்க போறீங்க. பயங்கரமான வெள்ளத்தின் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் மறிந்து போவதை ஏசப்பா வருகை மட்டுமாக இந்த வருஷத்தை நீங்க காண போறீங்க. ஆம், அதுதான் கர்த்தர் சொன்ன காரியம். ஏன் தெரியுமா? பெரிய பெரிய பணக்காரெல்லாம் அவனோட வீடெல்லாம் இடிஞ்சு போகும். வீடுகளை கட்டுறதுக்கு முடியாது, தெருவில் இருப்பாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரன் சொல்றவங்க எல்லாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சந்திச்சு தெருவில் வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இதுதான் அந்தி கிறிஸ்து காலத்தில் நடக்க போற காரியம். அதை திருஷ்டாந்தமாக ஆண்டவர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒரு கண்கள் காண போகிறார். இந்த சாவு மூலமாக, இந்த மரணத்தின் மூலமாக நான் சொன்னது எவ்வளவு ரைட் என்பதை பாருங்க. நான் மிகைப்படுத்தி சொல்லல, நான் அளவுக்கு மீறி சொல்லல. இந்த சாவு மூலமாக எத்தனை பேர் சாவார்கள் என்று 4ஆம் முத்திரையில் எழுதப்பட்ட வார்த்தை வாசிங்க. 8ஆம் வசனம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பாருங்க துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கால் பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நான் சொன்னது ரைட்டா தப்பா? இன்னைக்கு 850 கோடி உலகத்தின் ஜனத்தொகை. இந்த 4ஆம் முத்திரையில இந்த சாவின் மூலமாக அதுல பாருங்க, பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். அப்போ
துஷ்ட மிருகங்கள் தாறுமாறாக தெருவில் வர போற காட்சியை பார்க்க போறீங்க. 1000 லட்சக்கணக்கான மக்களை கடித்து குதற போதனை காண போறீங்க. கொள்ளையினால, பட்டயத்தினால, பஞ்சத்தினால, பூமி அதிர்ச்சினால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சாக போற பார்க்க போறீங்க. அதுதான் சொல்லப்படுகிற 4ஆம் முத்திரையில என்ன நடக்குமா? இந்த 4ஆம் முத்திரையில் இந்த மரணமிகிற தூதன் மூலமாக பட்டயத்தை வைத்திருக்கிற நிமித்தமாக பூமியில் உள்ள 1/4 பங்கு மக்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்றால் 850 கோடியில 1/4 பங்கு கிட்டத்தட்ட 215 கோடி. இந்த 4ஆம் முத்திரையிலேயே உடனடியாக இந்த பயங்கரமான உபத்திரத்தின் மூலமாக 215 கோடி மக்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுவார்கள் என்றால் அந்த காட்சியை காட்ட போகிறார். ஆனால் 215 கோடியா இருக்காது. நிச்சயமாக திருஷ்டாந்தமாக இந்த தமிழ்நாட்டில் இருந்து உலகமெங்கும் இந்த மரணத்தின் மூலமாக, சாவு மூலமாக பல கோடி மக்கள் மடிந்து அப்படியே மந்தியாக சாவதை உங்கள் கண்கள் காண போகிறது. ஆமென். நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. அடிமைக்கு அப்படியே நான் எழுதும்போது இது பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த புக்கு எழுதும்போது என் கரத்தை பிடிச்சி அப்படியே எழுதினார். என் கரமாகவே இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 24:21 எடுத்து வாசிப்போம். மத்தேயு 24:21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். பாருங்க, 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கிட்ட ஏசப்பாட்ட எல்லாரும் கேட்கிறாங்க, சீஷர்கள், ஆண்டவர் இந்த உலகத்தின் முடிவுக்கு உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம்னு கேட்கிற போதுதான் இது சொல்றாரு ஆண்டவர். அப்ப இது எப்போ நடக்கும்? உலகத்தின் முடிவுக்கு முன்பாக நடக்க போகுது. ஆண்டவர் வருகைக்கு முன்பாக. அதான கேட்டாங்க 3ஆம் வசனத்துல, ஆண்டவரே உலகத்தின் முடிவுக்கு வருகைக்கு என்ன அடையாளம் சொல்ல வேண்டும்? அதுல தான் அவர் சொல்கிறார். மறுபடியும் வாசிங்க. இந்த உலகத்துல, ஏனெனில் உலகம் உண்டானது முதல். இது எப்போ? ஆண்டவர் வருகைக்கு முன்பாக, இந்த உலகத்தின் அழிவுக்கு முன்பாக. அதான் கேட்ட கேள்வி. அதுதான் பதில் சொல்றாரு. என் வருகைக்கு முன்பாக, இந்த உலகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கு முன்பாக, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிதமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும். நான் சொன்னபடி இயேசுவோட வருகைக்கு முன்பாக அங்கு பின்னால நடக்க போறத அவர் முன்னாலேயே காட்ட போகிறார். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? அவர் சொன்ன வார்த்தை எதுக்குரிய அர்த்தம்? உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கு முன்பாக என்ன அடையாளம் சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் சம்பவித்திராத உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாகும். அது மட்டுமல்ல, இது பின்னால் வருகிற காரியம்தான். சூரியன் இருண்டு போகும், சூரியன் அக்னியாய் பற்றி எரியும். அக்னியில் நடக்க வேண்டி இருக்கும். காற்றே இருக்காது, மின்சாரம் இருக்காது, ஏர் கண்டிஷன் இருக்காது, குடிக்க தண்ணீரே இருக்காது. வேதம் சொல்கிறது, குடிக்க தண்ணீர் இல்லாமல் இரத்தத்தை குடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நடக்கும். ஏசப்பா வருகைக்கு முன்பாக அதுவும் நிச்சயமாக நம்முடைய கண்களுக்கு காட்டுவார் என்று உண்மையான நான் விசுவாசிக்கிறேன். அப்படியானால் அருமையான பிள்ளைகளே, அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே நடக்க போகிற இந்த மகா கொடுமையான உபத்திரவம் இந்த வருஷத்தில் இருந்து ஏசப்பாடு வருகை மட்டும் திருஷ்டாந்தமாக
உலகத்தின் பல இடங்களிலே நடக்க போகிறது. அதை உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? விளையாட்டா நினைக்காதீங்க. இது ஏனோ தானே நீ வாழ வேண்டிய ஒரு காலம் அல்ல. உலகத்துக்காக ஓட வேண்டிய ஒரு காலம் அல்ல. உலகத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கணும். அடுத்த பக்கத்தில் இந்த உபத்திரவத்துக்கு தப்பித்துக்கொள்ள நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, எதற்காக? நான் மறுபடியும் சொல்கிறேன், எதற்காக இந்த பயங்கரமான அந்தி கிறிஸ்து காலத்தில் நடக்க வேண்டிய கொடுமையான வாதைகளை அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தில் காட்ட போகிறார். சாதாரணமாக இருக்காதுங்க. பயந்து நடுங்குற அளவுக்கு இருக்கும். வீட்டை விட்ட வெளியே வர முடியாது. நீ திருப்தியாக சாப்பிட முடியாது. விரும்புகிற காரியம் கிடைக்காது. அவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் நடக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக. அது திருஷ்டாந்தமாக காட்ட போகிறார். ஆம், எதற்காக? நான் முதலே சொல்லிட்டேன், இந்த உலகமெங்கும் இருக்கிற மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து கண்டு கொண்டு அவரால் உண்டாக்கப்பட்ட ரட்சிப்பை பெற. இரண்டாவதாக, குறிப்பாக கிறிஸ்தவர்கள், குறிப்பாக உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவருடைய பிள்ளைகள், குறிப்பாக அவரால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகள் யாவரும் புத்தியில்லாத கன்னிகளை போல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் கண்களுக்கு முன்பாக இந்த பயங்கரமான உபத்திரத்தை அனுபவிக்க போகிறார். இந்த வேதனைகளை அனுபவிக்க போகிறார். காரணம் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன், புத்தியில்லாத கனிகள் எல்லாம் புத்தியுள்ள கனிகளாக மாறுவதற்காக. லவோதிக்கா சபையில் இயேசு கிறிஸ்துவே இல்லை. நீ இயேசு யாருமே அறிந்து கொள்ளு. இயேசு நாமத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளு. மனவாட்டியா முத்தரிக்கப்படு. இல்லாவிட்டால் இந்த சந்திப்பை, இந்த பயங்கரமான கோபத்தை சந்திக்க வேண்டும். அதற்கு அடையாளமாக காட்டிக் கொடுக்க சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதான் இந்த பயங்கரமான உபத்திரவத்தை அவர் உங்கள் கண்கள் முன்பாக காட்ட போகிறார். ஆமென். அதுதான் நான் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 லவோதிக்கா சபையில் கொடுக்கப்பட்ட சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தி என்ன? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அவர் நேசிக்கப்படுகிற மக்களை ஏன் அவர் கடிந்து கொண்டு சிக்ஷிக்க வேண்டும்? ஏன் உங்க மனம் திரும்பணும்? அவரால் நேசிக்கப்படுகிற மக்கள் இன்னும் இயேசுவை யார் என்று அறியாமல் புத்தியில்லாத கனிகளாக இருக்கிறபடினாலதான் இன்றைக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் நேசிக்கிற பிள்ளைகளை எப்படியாயிலும் சத்தியத்தில் நடத்தி மனவாட்டிய மாற, நான் நேசிக்கிற உன்னை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். அதுல ஒரு பகுதி தான் இந்த வருஷத்திலிருந்து ஆண்டவர் வருகை மட்டும் அனுபவிக்க போகிற அந்த பயங்கரமான உபத்திரவங்கள். இதை கண்டு நான் யாருமே அறிந்து கொள், நான் ஆயத்தமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள். அதற்காக நீ மனம் திரும்பு. நீ என்ன நேசிக்கப்படுகிற பிள்ளைதான். ஆண்டவர் சொன்னார், இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேறு தொழுவத்திலும் என்னுடைய ஆடுகள் உண்டு. கத்தோலிக்க சபையில் அவருடைய நேசிக்கிற பிள்ளைகள் உண்டு. பிராட்டஸ்டன்ட் சபையில் அவருடைய நேசிக்கிற பிள்ளைகள் உண்டு. பெந்தேகோஸ்தே சபையிலே சத்தியம் தெரியாமல் நேசிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆம், அந்த மற்ற தொழுவத்தில் உள்ள ஆடுகளையும் என்னுடைய தொழுவத்தில் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த பயங்கரமான ஒரு சிக்ஷிப்பை நான் வருவதற்கு முன்பாக அனுமதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இப்போ பாருங்க, யோவேல் 3:15-16 எடுத்து வாசிங்க. அது வாக்குத்தத்த வசனம் 16. இப்போது 15-16 சேர்த்து வாசிங்க. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். பாருங்க, சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜிப்பார். எருசலேமில் இருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். பாருங்க, வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும்
இந்த 3 காரியங்களும் 15-16 இந்த வாக்குத்தத்தம் கொடுப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியம், வானமும் பூமியும் அதிரும், நட்சத்திரங்கள் சூரியன் இருண்டு போகும், இந்த காரியங்கள் எல்லாம் இப்போ சொல்லப்பட்ட இந்த உபத்திரவங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவோட வருகைக்கு முன்பாக நடக்க போற இந்த உபத்திரவங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட மனவாட்டியே, ஆண்டவருக்காக விசேஷமாக பிரிக்கப்பட்ட அருமையான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட காரியத்தை இந்த வருஷத்திலிருந்து என் வருகை மட்டும் காட்ட போகிறேன். உன்னை சுற்றி இவ்வளவு பயங்கரமான காரியம் நடக்கும், உன்னை சுற்றி இவ்வளவு பயங்கரமான கொலைகள் நடக்கும், உன்னை சுற்றி பயங்கரமான வேதனை காட்சிகள் காணப்படும், அநேக மக்கள் கொலை செய்யப்படும் உன் கண்கள் காண போகிறது. வெட்டப்பட்ட கால்களை பார்க்க போகிறாய், வெட்டப்பட்ட கைகளை பார்க்க போகிறாய், வெட்டப்பட்ட தலைகளை பார்க்க போகிறாய், குதிரப்பட்ட இந்த குடல்களை பார்க்க போகிறாய், பயங்கரமான பஞ்சத்தை பார்க்க போகிறாய், பயங்கரமான சாவுகளை பார்க்க போகிறாய், பயங்கரமான பூமி அதிர்ச்சிகளை பார்க்க போகிறாய், பயங்கரமான கொள்ளை நோய்களை பார்க்க போகிறாய். 1000 லட்சம் பல கோடி மக்கள் செத்து மடிவதை நீ காண போகிறாய். ஆனாலும் இவைகள் மத்தியில நான் உனக்கு அரணான கோட்டையும், உனக்கு பலத்த, நான் உனக்கு அடைக்கலமும் பலத்த கோட்டையுமாயிருந்து உன்னை நான் காத்து கொள்வேன் என்பதுதான் மனவாட்டியாகிய நம்மள் கொடுக்கப்பட்ட விசேஷித்த ஒரு செய்தியாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஹல்லேலூயா. ஆம், இப்படியெல்லாம் கடைசி நாட்களில் நடக்கும். ஆனாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்க உனக்கு நான் அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி? வெளிப்படுத்தின விசேஷம் 12 எடுத்து நாம் ஒரு 10 நிமிஷத்தில் முடிப்போம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12 சொல்லப்பட்ட காரியங்கள் படியான வியாக்கியானம் அல்ல. நல்லா முதல்ல மனசை வச்சுக்கிடுங்க. இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏதுவாக இந்த 12ஆம் அதிகாரத்தை எடுத்திருக்கிறேன், கர்த்தர் காட்டினபடியாக. மறுபடியும் சொல்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 12 அது வித்தியாசமான வியாக்கியானங்கள் 2-3 காரியங்கள் உண்டு. அந்த அர்த்தத்துக்கு நான் போகலை. இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏதுவாக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். ஆம், நல்லா கவனிங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஜெபத்தோடு கவனிங்க. 10 நிமிஷம் ஜெபத்தோடு கேளுங்க. பாருங்க, இதுதான் முக்கியம். பாருங்க, வாசிப்போம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம் வேகமாக. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தது. அந்த ஸ்திரீ யாருமே குறித்து பல வியாக்கியானங்கள் உண்டு, அதுக்கு நம்ம போகலை. இப்போ ஒரு ஸ்திரீ, நான் சொல்லிட்டேன் முதல்ல, உண்மையான அந்த வியாக்கியானத்துக்கு நான் போகலை. இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏதுவாக இந்த சாரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு ஸ்திரீ, 2ஆம் வசனம், அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். ஆமா, அந்த ஸ்திரீ கர்ப்பமானார், பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அவன் தான் சாத்தான். 3வது வசனத்தில் பார்க்கிறோம். இந்த காரியத்தை மத்தியிலே சாத்தான் இருக்கிறத பார்க்கிறோம். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பாரு, இந்த பயங்கரமான நம்ம கேட்ட போராட்டங்களை இதுக்கு ஒரு அடையாளமா வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப பார்க்கிறோம், ஒரு அருமையான ஸ்திரியை பார்க்கிறோம். குழந்தை பெற்றால், வருத்தப்பட்டு பெற்றால், அந்த குழந்தை ஒரு விசேஷமான ஒரு பிள்ளையா இருந்தபடினால நம்மை போல, மனவாட்டியை போல,
ஒரு விசேஷித்த பிள்ளையா இருந்த போடினால அந்த அந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுகிறது, அவளை பட்சித்து போடும்படிக்கு அவளுக்கு முன்பாக வந்து இதான் அவன் கடைசி காலத்தில் கொண்டு வர போற போராட்டம். பாருங்க, முன்பாக நின்றது சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும். அது வேண்டாம், 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிக்கப்பட்டதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. Praise the Lord. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. அந்த ஸ்திரீ வேதனைப்பட்டா, ஒரு குழந்தையை பெற்றா, அந்த குழந்தையை பட்சித்து போடும்படிக்கு சாத்தா அவளுக்கு முன்பாக அவ்வளவு பயங்கரமா கர்ச்சியுசுங்க போல நிற்கிறான். ஆனால் பாருங்க, ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அவளை ஓடி போக பண்ண உதவி செய்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை பாருங்க, நிரூபிக்கிற பாருங்க. அங்கே 1260 நாட்கள் அந்த வனாந்தரத்திலே, அதாவது நடக்க போகிற மகாபயங்கரமான இந்த வனாந்தரம் போல இப்ப சீக்கிரம் நடக்க போற உபத்திரங்க மத்தியில தேவனால் 1120 நாளிலும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. அவ்வளவு பயங்கரமான வனாந்தரம் போல காணப்பட்ட, இப்ப நான் சொன்னப்பட்ட இந்த உபத்திரம் போல காணப்பட்ட இந்த போராட்டத்தின் மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு அடைக்கலமும் பலத்த கோட்டையுமாய் இருந்து அவளை தப்பிவிக்க பண்ணினார். எந்த சேதம் வராதபடி காத்து கொண்டார். அந்த 1260 நாள் மட்டுமாக உலகத்தில் பஞ்சம் காணப்பட்டாலும் இவள் தேவனால் அதிசயமாக போஷிக்கப்படவும் காப்பாற்றப்படவும் கர்த்தர் அவளுக்கு அடைக்கலமும் கோட்டையுமாயிருந்து அவளை காப்பாற்றினார். ஹலோ, எத்தனை பேர் அல்லேலூயா, எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? 1. 2வது பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. சரி, இப்போ 9 வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆமென். கடந்த வாரத்தில் ராபி இந்த வார்த்தை எடுத்து வேற விதமா உங்களுக்கு சொன்னது. அதுதான் சில காரியம், உண்மையான ஒரு காரியம். இது நான் சொல்லிட்டேன், அந்த காரியம் அல்ல, இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றார் போல உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. சரி, இப்போ அவனும் கீழே தள்ளப்பட்டான். இப்ப பாருங்க 13ஆம் வசனத்தை வாசிங்க. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. பாருங்க, இப்ப ஏற்கனவே ஆண்டவர் அவளுக்கு பலத்த துருகமும் அடைக்கலமாய் இருந்து அரணான கோட்டை தப்புவித்தார். ஆனா 2வது ஒரு காரியம் பாருங்க, இந்த வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்ட மாத்திரத்திலேயே பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. அப்போ அந்த ஸ்திரீ ஒரு ஆவிக்குரிய முன்னாள் வச்சேன், அவ இருந்த இடம் முதல்ல வேற, அதை விட்டு வேற இடத்துக்கு வந்திருக்கிறா. இப்ப பாருங்க 14 பாருங்க. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி அவளை இந்த சாத்தான் துன்பப்படுத்தினாலும் கூட, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் மறுபடியும் அந்த வனாந்தரத்துக்கு போய் இளைப்பாறும்படியாக தேவனால் போஷிக்கப்படும்படியாக கர்த்தர் பெரும் கழுகின் 2 சிறகுகளை அவளுக்கு கொடுத்தார். அவள் அப்படியே பறந்து போய் தான் இருந்த இடத்திற்கு மறுபடியும் போனால், காப்பாற்றப்பட்டால், பராமரிக்கப்பட்டால், போஷிக்கப்பட்டால், கர்த்தர் அவளுக்கு அடைக்கலமும் பலத்த கோட்டையுமாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெருங்கழு கூட 2 சிறகுகளை கொடுத்தது யாரு? தேவன். அவளை காப்பாற்றினது யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த துன்பத்தின் மத்தியில் அவளுக்கு விடுதலை கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து. அவளை தப்பித்தது யார்? இயேசு கிறிஸ்து.
அதிசயமான முறையில். அதுதான், அப்படிதான் தேவன் நம்மை காப்பாற்ற போகிறார். பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் அப்படிதான் நம்மை அதிசயமாக காப்பாற்ற போகிறார், அதிசயமாக போஷிக்க போகிறார். இங்க பாருங்க, வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு போகும்படியா பறந்து போகும். அப்போ முதல்ல வனாந்தரத்தில் தான் இருந்தா, இப்போ வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டா அங்கே துன்பப்படுத்துறான். ஆனால் மறுபடியுமாக தான் இருந்த இடத்திற்கே போகும்படியாக ஆண்டவர் 2 கழுகுகளின் பெரும் செட்டைகள் அவளுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் வித்தியாசமான அர்த்தங்கள். ஆனால் காப்பாற்றப்பட்டாள். கர்த்தர் அந்த ஸ்திரீக்கு பலத்த அடைக்கலமும் பலத்த கோட்டையுமாய் இருந்து தப்புவித்தார். இப்போ 3வது பாருங்க, அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம் 15ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. வெறி பிடித்து அந்த சர்ப்பம் அந்த ஸ்திரீயை, அருமையான தேவ பிள்ளைகளை, எப்படியாவது கொலை செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாம்பானது தன் வாயிலிருந்து நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. இப்படிப்பட்ட உபத்திரம் தான் அந்த ஸ்திரீ மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கலாம். அந்த மனவாட்டியா இருக்க நமக்கும் இந்த சந்திக்க போற மகாபயங்கரமான உபத்திரத்தின் மத்தியில அவன் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ரொம்ப கொண்டு வருவான். இந்த உபத்திரத்தை நம்முடைய கண்கள் காணும். ஆனால் 16, பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து, பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து, வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை அப்படியே விழுங்கி போட்டது. இதை செய்தது யார்? இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 எல்லாம் முடிச்சிருக்கீங்களா? ஆமென். மறுபடியும் பாருங்க, இதெல்லாம் நாம சந்திக்க போற உபத்திரவங்கள், நம்ம கண்ணு முன்னால் நடக்க போற காரியங்களை, அவைகள் மத்தியில் எப்படி ஆண்டவர் அவளுக்கு அடைக்கலமும் அரணான கோட்டைமாய் இருந்து அவளை தப்புவித்தாரோ, எப்படி அவளை காப்பாற்றினாரோ, போஷித்தாரோ, பராமரித்தாரோ, அதே விதமாக ஏசப்பாவும் நமக்கு வரப்போகிற, நாம் சந்திக்க போகிற, கண்ணு முன்னால் நடக்க போகிற இந்த பயங்கரமான வாதைகள் மத்தியில் நமக்கு அடைக்கலமும் பலத்த கோட்டையுமாக இருந்து நம்மை தப்புவிப்பார். நமக்கென்று ஒரு விசேஷித்த இடத்தை, நாம் இருக்கிற இடத்தையே விசேஷித்த விதமாக பிசாசின் கண்கள் தெரியாதபடி மறைப்பார். நம்ம ரோட்டில் நடந்து போனால் நமக்கு ஆபத்து வராது. நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டம் வராது. நம்ம தேவையில் சந்திக்கப்பட எந்த பிரச்சனை வராது. உலகத்தில் அழிந்து கொண்டிருப்பதையும் பசியால் சாவதையும், பசி பசி தாகம் பட்டினிங்கிற சத்தத்தை கேட்போம். ஆனால் நம்ம கண்டுபிடாலும் காப்போம். ஆனால் எதுவும் நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்தம். ஆனாலும் இவ்வளோ பயங்கரமான காரியங்கள் உங்களை சுற்றி நடக்கும். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருந்து எந்த சேதம் வராதபடிக்கு உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த கிருபை கொடுத்து, விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்து சத்துருங்களை நெருங்காதபடி காத்துக்கொள்வார். இந்த உபத்திரம் முழுவதும் கடைசி காலத்தில் சாத்தான் மூலமாகத்தான் இவ்வளோ அழிவுகள் உண்டாக்க போகிறார். ஆனால் உபத்திரவ காலத்தில் எகிப்தில் அவரே வாதைகளை அனுப்பினது போல ஏசப்பாவே வாதைகளை அனுப்புவார். ஆனால் கடைசியில் வசனம், அதான் போன வாரம் இந்த வசனத்தை ராபின வாசிக்க சொன்னேன். 17, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையலுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிற்று.
அப்போ கடைசி காலத்தில் உபத்திரத்து மத்தியில் அவனோட டார்கெட்டே நாம தான் இருப்போம். இந்த ஸ்திரீ அவனோட டார்கெட்டே இந்த ஸ்திரீ தான். அதே விதமாக அவனோட டார்கெட்டே அவருடைய பிள்ளைகளை பார்த்து என்ன அழகாக பார்க்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையமாகிய அவருடைய கற்பனையில் கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி. நாம தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்கிறவங்க. வேறு குலத்தில் யாருக்கு மனவாட்டி சபை தான். இயேசு யாரு நமக்கு தான் தெரியும். இயேசு நித்திய பிதா நமக்கு தான் தெரியும். இயேசு நாம தான் ரட்சிப்பன் நமக்கு தான் தெரியும். ஆமே. புறப்பட்டு வருவான், கைகள் குறித்து அவளுடைய சந்தேகம் மற்றவருடைய யுத்தம் பண்ண போயிட்டு யுத்தம் பண்ண வருவான். இந்த வருஷத்தில் காண போகிறோம். ஆனாலும் ஏசப்பா நமக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருந்து நம்மை தப்பி வைப்பா.